மார்க் 10ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவை தேடி வந்தான். ஆனால் அவன் துக்கத்துடனே மனம் அடைந்து திரும்பி சென்றான். அதற்கு காரணமே, நான் சிறு வயதிலிருந்தே எல்லா கற்பனைகளையும் கை கொண்ட நீதிமான், அப்படிப்பட்ட ஒரு மேட்டுமையான எண்ணம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் சகேயு, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவனுடைய பாவங்கள் உணர்த்தப்பட்ட பிறகு, ஆண்டவரே, நான் அநேகரையே மாற்றினேன், நான் பாவத்தின் ஆழத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆகையினால் என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரை ஏமாற்றினோ அவர்களுக்கு 4 மடங்காக கொடுக்கிறேன். எப்படி ஆழமாய் மனம் திரும்புகிறான். அவனுடைய மன திரும்புதலையும் கண்ட தேவனோ அந்த சக்கையை தேடி வருகிறார். தேடி வந்து அவனுடைய உத்தமத்தை கண்டு அவனுக்கும் அவர் வீட்டாருக்கும் ரட்சிப்பை இலவசமாய் கட்டளையிட்டார். தேவனை தேடி சென்ற ஐஸ்வர்யவான் மனமடைந்து துக்கத்தோடு சென்றான். ஏனெனில் அது ஒரு பொய்யான மனம் திரும்புதல். ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் நிமித்தம் சக்கைவை தேடி வந்த தேவன் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார்.